வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பாலோட தவறுதலாக கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பெரும்பாலும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உணவில் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு ஊட்டச்சத்துக்களை பெறுவோம். ஆனால் சில உணவுகளை ஒன்றிணைத்து சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மோசமான உணவு சேர்க்கைகள் வயிற்று வலி, வயிற்று உப்புசம், சோர்வு, வாயு தொல்லை மற்றும் அசௌகரியத்திற்கு வழிவகுக்கும். ஒருவேளை இப்படியே ஒருவர் நீண்ட காலமாக மோசமான உணவு சேர்க்கைகளை உட்கொண்டு வந்தாங்கன்னா அது அரிப்பு, நார்ப்பட்ட செரிமான பிரச்சனைகள், வாய் துர்நாற்றம் போன்றவற்றை உண்டாக்கும். உணவு சேர்க்கைகள் பற்றி பேசும்போது நாம் பெரும்பாலும் பாலோட பிற உணவுகளை சேர்த்து உட்கொள்வோம். பால் ஒரு பொதுவான மற்றும் அன்றாடம் உட்கொள்ளும் முக்கியமான உணவுப் பொருட்களில் ஒன்று. இந்த பாலை தனியாக உட்கொள்வதே சிறந்தது. ஒரு சில உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிட்டோம்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். பால் ஒரு விலங்கு புரோட்டீன் மற்றும் இதை மற்ற புரோட்டீன் உணவுகளோட இணைத்து சாப்பிடக்கூடாது. அந்த வகையில் எந்த வகையான உணவுகளை பாலோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. பாலோட மீன். பால் மற்றும் மீன் ரெண்டும் பொருந்தாத உணவு. பால் குளிர் உணவு, மீன் வெப்பம். ஆயுர்வேத தத்துவத்தின்படி இந்த கலவையானது பொருந்தாது. ஏன்னா 2 உணவுகளும் நம்ம உடலில் முற்றிலும் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். அவற்றை சேர்ப்பது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இது உங்கள் உடலில் வேதியியல் எதிர்வினைகளை மாற்றும் மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேலும் பலவீனப்படுத்தும். அடுத்ததாக பால் மற்றும் வாழைப்பழம். வாழைப்பழத்தையும் பாலையும் ஒன்றா சாப்பிட்றது நம்ம உடலில் உள்ள அக்னி உறுப்புக்கு இடையூறு விளைவிக்கும். இது உணவுகளின் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி செரிமானத்தை குறைக்கும். வாழைப்பழத்தை பால், தயிர் அல்லது மோர் கூட சாப்பிடக்கூடாது. இந்த உணவு கலவையை சாப்பிட்றது சளி, இருமல் அல்லது ஒவ்வாமைக்கு வழிவகுக்கும். நீங்கள் இன்னும் வாழைப்பழம் மில்க் ஷேக்கை குடிக்க விரும்பினா அதில் ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடியை சேர்த்து செரிமானத்தை மேம்படுத்தலாம். அடுத்ததாக தயிர் மற்றும் சீஸோட பால். தயிர் மற்றும் சீஸ் ரெண்டுமே புளிக்க வைக்கப்பட்ட பொருள். அதை பாலோட சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது உடலில் உள்ள பாதைகளை தடுக்கும். இந்த கலவையானது நோய் தொற்றுகள் மற்றும் குடல் பிரச்சனைகளில் வாய்ப்புகளை அதிகரிப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை மோசமாக்கும். இந்த உணவுகள் பாலுக்கு நேர் எதிரான பண்புகளை கொண்டிருக்கு. அதனால தான் ஆயுர்வேதம் இது எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக பால் மற்றும் புளிப்புள்ள உணவுகள். சிட்ரஸ் அல்லது அமில உணவுகள் பாலோட தவிர்க்கப்பட வேண்டும். பால் பொதுவாக ஜீரணிக்க அதிக நேரம் எடுக்கும். மேலும் புளிப்பு அல்லது அமில பொருட்களுடன் இணைந்தால் நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா உடலில் வாயு உருவாவதற்கு வழிவகுக்கும். சிலருக்கு லாக்டோஸ் சகிப்புத்தன்மையும் இல்லை, அதாவது அவர்கள் உடலில் இருக்கும் லாக்டோஸை ஜீரணிப்பது கடினம். அடுத்ததாக பால் மற்றும் முலாம்பழம். பெரும்பாலும் பழங்கள் கொண்ட பால் மிகவும் ஆரோக்கியமானதாக கருதப்படுது. ஆனால் முலாம்பழம் போன்ற பழங்கள் நிறைய பாலுடன் உட்கொள்ளப்படுவது பெரும்பாலும் உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியமான பழங்களை பாலோட இணைப்பதன் மூலம் நீங்கள் சரியானதை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தவறாக இருக்கலாம். பால் ஒரு மலமிளக்கியாக செயல்படுது. மேலும் முலாம்பழம் டயூரிக் பண்புகளை கொண்டிருக்கு. இந்த இணக்கமற்ற உணவு கலவையானது நமது செல்களோட நுண்ணறிவில் குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த உட்பொருட்களை ஒன்றிணைப்பது நச்சுத்தன்மை அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனைக்கு வழிவகுக்கும். இது வாந்தி அல்லது இயக்கம் இழப்பை ஏற்படுத்தும். அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்றது நல்லது கிடையாது. அடுத்ததாக பால் மற்றும் முள்ளங்கி. பொதுவாக முள்ளங்கி நம் உடலில் எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. பால் ஒரு முழுமையான உணவு. அதை முள்ளங்கியோடு சேர்த்து உண்பது உங்களை உள்ளே இருந்து சூடாக்கி செரிமான செயல்முறையை தாமதப்படுத்தும். அதனால் எந்த உணவையும் சாப்பிட்றதுக்கு முன்பு அதை உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்துகிறோம். இந்த 2 உணவுப் பொருட்களும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போவதில்லை. அப்படிங்கிறதுனால பால் மற்றும் முள்ளங்கி சாப்பிடுவதை தவிர்க்கணும். நீங்கள் ஏற்கனவே அதை செய்து கொண்டிருந்தால் அவற்றை ஒன்றாக எடுத்துக்கொள்வதை நிறுத்த வேண்டிய நேரம் இது. இது உங்கள் செரிமானத்தில் தடையிடலாம் மற்றும் உடல்நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக தர்பூசணி. தர்பூசணியோட பால் உட்கொள்வது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் ஒருபோதும் தர்பூசணியோட பாலை பயன்படுத்த வேணாம்.
அடுத்ததாக சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலும்பிச்சப்பழம் போன்றவற்றில் வைட்டமின் சி மற்றும் பிற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதை சாப்பிட்றதுனால நமது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஆனால் அதை ஒருபோதும் பாலோட சேர்த்து உட்கொள்ளக்கூடாது. அடுத்ததாக பாலோட பச்சை காய்கறிகள். கீரை, வெந்தயம் போன்ற பச்சை காய்கறிகளில் பாலோட சாப்பிடுவதும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதே சமயம் வெளிர்பச்சை காய்கறிகள் ஜீரணிக்க சற்று கடினமாக இருக்கும். இதை உட்கொள்வதனால அமிலத்தன்மை அல்லது வயிற்றுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரையும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா இனிமேல் பாலோட இந்த உணவுகள் எல்லாம் ஒருபோதும் சேர்த்து சாப்பிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.